சிவலிங்கத்தின் மேல் கால் வைத்து பூஜை பண்ண பக்தன் கதை தெரியுமா? சிவபெருமானின் மனதை கவர்ந்த பக்தன். வாங்க சொல்றேன். காட்டின் ஆழத்தில் வேட்டையாடி வாழ்ந்தவன் கண்ணப்ப நாயனார். அப்போது அவன் பெயர் திண்ணன். அவன் வேடன், ஆனால் உள்ளம் முழுக்க சிவமே. பகல் முழுவதும் வேட்டை. இரவு வந்தாலே ஸ்வர்ணமுகி நதியிலிருந்து தண்ணீர் வாயில் எடுத்து கைகளில் அல்ல வாயிலிருந்தே அபிஷேகம். அர்ச்சனையா? வேட்டையாடிய பச்சை மாமிசம். அறிவில்லாத வழிபாடு, ஆனால் அன்பு நிரம்பிய மனம். அடுத்த நாள் பூசாரி வந்தார். லிங்கம் அருகில் மாமிசம். அதிர்ச்சி, வருத்தம். சுத்தம் செய்தார். அன்று இரவு கனவில் சிவன் அருள் சொன்னார். நாளை உண்மையான பக்தி என்ன என்று காண்பாய். மறுநாள் பூசாரி மரத்தில் மறைந்து பார்த்தார். திண்ணன் வந்தான். எப்போதும் போல பூஜை ஆரம்பித்தான். அப்போது லிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வழிந்தது. அவன் பதறவில்லை. மருந்து தேய்த்தான். ரத்தம் நின்றதே இல்லை. ஒரு நொடி கூட யோசிக்காமல் தன் கண்ணையே பிடுங்கி லிங்கத்தில் வைத்தான். ரத்தம் நின்றது. ஆனால் மறு கண்ணிலிருந்து மீண்டும் ரத்தம். இது போதும் என்று நினைக்கவில்லை திண்ணன். இரண்டாவது கண்ணையும் தர முடிவு செய்தான். கண்ணை எடுக்கும் முன் தன் காலை லிங்கத்தில் வைத்தான். இங்கேதான் கண் வைக்கணும் என்று அடையாளம் வைத்தான். அந்த நொடியில் ஒளி பளிச்சென பிரகாசம். சிவபெருமான் நேரில் தோன்றி அவனுக்கு இரு கண்களையும் திருப்பிக் கொடுத்து அருளாசி வழங்கினார். நீதான் என் சிறந்த பக்தன். இந்த கதை சொல்லும் உண்மை அறிவு அல்ல, முறைகள் அல்ல, அன்பே இறைவனை வெல்லும். உங்களுக்கு சிவபெருமான் மீது பக்தி இருந்தால் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?